பாவம் செய்தவனாய் இருந்தாலும், பாவத்தினால் அடிமைப்பட்டவனாய் இருந்தாலும், உன் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்கு உனக்காக ஒரு கிரயத்தை கொடுத்து உன்னை மீட்டுக் கொண்டால் அந்த கொடுக்கப்பட்ட கிரயத்திற்கு பெயர்தான் மீட்கும் பொருள். கிரேஸோடைய எஃபெக்டை பேசிக்கிட்டே வருது பைபிள். கிரேஸோட எஃபெக்டை பேசுது, சிலுவையோட எஃபெக்டை பேசுது, இயேசுவின் எஃபெக்டை பேசுது. இப்படி அவர் நிழலா வந்துக்கிட்டே இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் நிஜமாக அவர் வருகிறார். அந்த 3 வருஷத்தில் அவற்றை நீ கற்றுக்க முடியாததை பழைய ஏற்பாடு முழுவதும் இருக்கிற அந்த கிருபையின் செய்தி, அதுதான் ஞானம். அதைத்தான் இங்கே எலிகு பேசுகிறான். அந்த கிருபையின் செய்தியை மீட்கும் பொருள். நீ பாவம் செய்தவனாய் இருந்தாலும், பாவத்தினால் அடிமைப்பட்டவனாய் இருந்தாலும், உன் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்கு உனக்காக ஒரு கிரயத்தை கொடுத்து உன்னை மீட்டுக் கொண்டால் அந்த கொடுக்கப்பட்ட கிரயத்திற்கு பெயர்தான் மீட்கும் பொருள். ஆட்டுக்குட்டியை வந்து மீட்பதற்கு கழுதையை கொடுப்பாங்களாம். நீதிமானை மீட்பதற்கு துன்மார்க்கனை மீட்கும் பொருளாக கொடுப்பாங்களாம். சாலமோன் சொல்றான். ஆனால் இங்கோ துன்மார்க்கனை மீட்பதற்காக நீதிமான் மீட்கும் பொருளாக கொடுக்கப்பட்டார். ஆமே சார். இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும், இந்த வார்த்தை கேட்கிற எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்றேன். நீங்க எல்லாரையும் மீட்பதற்காக உங்களுக்கு ஒரு கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிறகு எதற்கு நீங்கள் இன்னும் பாவத்திற்கும், பின்பு எதற்கு நீங்கள் இன்னும் வறுமைக்கும், வியாதிக்கும், கஷ்டத்துக்கும், கவலைக்கும், திகிலுக்கும் நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், உங்களுக்கான மீட்கும் பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீட்கும் பொருளை கண்டுபிடித்தேன். வாழ்க்கையில கண்டுபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் மீட்கும் பொருள். ஆமென் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் காயின் மேல இருக்க அடையாளம், வானவில், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, ஆசரிப்பு கூடாரம், ஆசாரியன், அடிக்கப்படுகிற ஆடு, ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற அப்பம், ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பலிபீடம், இப்படி ஒவ்வொன்றிலும் இயேசு வந்துக்கிட்டே இருக்கிறது போல மீட்கும் பொருள் என்பது இயேசு கிறிஸ்துவோடைய பழைய ஏற்பாட்டு நிழல். இந்த மீட்கும் பொருளை நீங்கள் கண்டுபிடித்தால் என்ன நடக்கும்? யோபு 32 வாசி, 32:1 வாசி. யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடியினால் அவனுக்கு அந்த 3 மனுஷரும் பிரதியுத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள். அதாவது வீம்பு பிடிக்கிறவன்ட்ட நீங்க பேசி ஜெயிக்கவே முடியாது. இங்க 3 பேரும் என்னமோ சொல்லி பார்க்குறாங்க. தன் பார்வைக்கு நீதிமானாக இருக்கிறனால அவன்கிட்ட ஒண்ணுமே சொல்ல முடியல. அடுத்து, அதனாலே ராமின் வம்சத்தானான பூசியனாகிய பரகேயலின் குமாரன் எலிகுவுக்கு கோபம் உண்டது. இப்பதான் எலிகுன்னு ஒரு கேரக்டர் உள்ள என்டர் ஆகிறாரு. எலிகு இவன் தான் வந்து இந்த யோபு புத்தகத்திலே திட்டு வாங்காதவன். தேவன் உள்ள இறங்கின உடனே 3 பேர் திட்டினாரு. அடுத்து யோபுவையும் திட்டினாரு. இவனை மட்டும் திட்டலை. ஏன்னா எலிகு மிக சிறப்பாய் பேசினான், தரமாக பேசினான், அவன் கரெக்டாக பேசினான். யோபு தன்னை நீதிமான் சொல்லி தேவனை வந்து தவறு செஞ்சான்னு சொன்னான். 3 பேர் என்ன சொன்னாங்க? தேவன் நல்லவர், நீ கெட்டவன்னா. ஆனா எலிகு வந்து மிக சிறப்பாய் பேசுறான். வாசிங்க. யோபு தேவனை பார்க்கிலும் தன்னைத்தான் நீதிமான் ஆக்கினது நிமித்தம் அவன் மேலும் அவனுக்கு கோபம் உண்டது. ஓகே, நண்பர்கள் மீது கோபம் வந்துச்சான். ஒரு நீதிமான போட்டு இவ்வளவு பிரச்சனை பண்ணாங்கப்பா அப்படின்னு. அடுத்து அவன் மேலும் கோபம் வந்தது. அடுத்து கொடுக்கத்தக்க மறுமொழி யோபின் 3 சிநேகிதருக்கும் அகப்படாதிருந்தும் அவர்கள் அவனை ஆகாதவன் என்று தீர்த்தது நிமித்தம் அவர்கள் மேலும் அவனுக்கு கோபம் உண்டது. பாத்தீங்களா? அதாவது ஏதாச்சும் மேட்ரு அகப்பட்டு தான் நீங்க என்ன செய்யணும்? இது ரைட்டு தப்புன்னு தீர்க்கணும். எதுவுமே அகப்படாட்டினா கூட தீர்ப்பான். அதாவது பைபிளில் வந்து சார் வந்து ஜெபமே ஜெயம் பைபிள் இருக்கா சார் அப்படின்னு கேட்டா தேடி பார்த்து அகப்படாது. ஆனால் என்ன சொல்லுவாங்க? என்ன வசனம் சொல்றா? அகப்படாட்டி நீ தீர்ப்பு சொல்லவே கூடாது.